இப்போ இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது? மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? சஷ்டி விரதத்துடைய சிறப்பு அப்படிங்கிறத ஒரு பழமொழியினால சொல்லியிருக்கிறாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் வரும் அப்படிங்கிறதான் பழமொழி. இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றதே குழந்தை வரம் வேண்ட இருக்கக்கூடிய நபர்கள் முருகனிடம் விரதம் இருக்கக்கூடிய முறை தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் அது தம்பதியர் இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விரத முறை. அப்படி இல்லை, எங்களால் அப்படியான வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க மகா கந்த சஷ்டி விரதத்தில் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது தான் முக்கியமான நிகழ்வு. முருகன் அவதாரம் செய்ததே அதற்காகத்தானே. அப்படிப்பட்ட நிகழ்வை முழுவதுமாக பார்க்க வேண்டும். விரத முறைகள் என்ன? தினமும் காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு வைக்கக்கூடிய அந்த காய்ச்சிய பானை மட்டுமே அருந்தி விரதம் இருக்கக்கூடியது தான் பால் விரதம். ஒரு சில பேர் ரொம்ப கடுமையான விரதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இளநீர் மட்டுமே அருந்துவாங்க. இளநீர் விரதம்னு பேர். 6 நாட்களும் இளநீர் மட்டுமே அருந்தி இருக்கக்கூடிய விரதம். விரதத்தை எப்ப நிறைவு செய்யணும் அப்படின்னு கேட்டா பக்தி பிளஸ் நேரில் இருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆன்மீக பேச்சாளர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்ண்ணா. சார், நம்ம இப்போ மகா கந்த சஷ்டி விரதம் இந்த தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது மாதம் மாதம் வந்தாலுமே இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நாள். அனைவருமே இந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் விரதம் இருந்து முருகனை வேண்டுவதுங்கிறது நம்மளுடைய வழக்கங்க. இப்போ இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ஏன் இவ்வளோ சிறப்பாக இருக்குது? மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? மகா கந்த சஷ்டி விரதம் தமிழில் சொல்லணும் அப்படின்னா கந்தன் கவினாறு திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருவிழாவை ஏன் இவ்வளோ அழகாக கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி விரதத்துடைய சிறப்பு அப்படிங்கிறத ஒரு பழமொழியினால் சொல்லியிருக்கிறாங்க. சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் வரும் அப்படிங்கிறது தான் பழமொழி. அதை நாளடைவில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஆப்பையில் வரும் அப்படின்ற மாதிரியான பழமொழிகள் மருவி இருக்கு. இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்கிறதே குழந்தை வரம் வேண்ட இருக்கக்கூடிய நபர்கள் முருகனிடம் விரதம் இருக்கக்கூடிய முறை தான் இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது. இது மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியில் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் மகா கந்த சஷ்டி விரதமாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய சஷ்டியாக கொண்டாடுவாங்க. இல்லைங்க, நாங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டியெல்லாம் கொண்டாடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அங்கெல்லாம் நாங்கள் விரதம் இருக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6+1 அந்த 7 நாட்களாக அந்த விரதம் இருக்கக்கூடிய நிலையில் முருகனுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்கிறதுனால மகா கந்த சஷ்டி விரதம் மிக பெரும்பாலும் கொண்டாடப்படுது. இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது யாரெல்லாம் இருக்கலாங்க சார்? மகா கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இருக்கணும். இந்த விரதமே குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான். தம்பதியாக மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா சஷ்டி விரதம் இருந்தால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயுமே இன்றைக்கி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி அறிவியல் யுகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எத்தனையோ ட்ரீட்மெண்ட்ஸ் போயிட்டேன், எவ்வளோ விஷயங்கள் பார்த்தாச்சு, அப்படி இருந்தும் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடிய தம்பதிகளுக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்கிறேன். வாழ்க்கையில் குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்ம கண்டிப்பாக சஷ்டி விரதம் இருங்க. கண்டிப்பாக முருகனே குழந்தையாக வருவான். முருகன் குழந்தையை கண்டிப்பாக கொடுப்பான். எத்தனையோ நபர்கள் இன்றைக்கி இந்த காணொளி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை கூட பதிவு பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா சஷ்டியில் விரதம் இருந்த நபர்களுக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்னைக்கு இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா முருகன்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு குழந்தை இல்லை. 16 பேர்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கட்செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பேர். 15 இருந்தும் குழந்தை செல்வம் இல்லைன்னு வைங்களேன், எதுவுமே இல்லாத ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னா வள்ளுவரே கூட மக்கட்பேருன்னு ஒரு அதிகாரமே வைக்கிறார் இல்லையா? சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய்க்கு எது சிறப்பான விஷயம்னா தன்னுடைய மகனை பிறன் சான்றோர் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி ஒரு தந்தைக்கு என்ன கடமை, மகனுக்கு என்ன கடமைன்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த மக்கட்செல்வத்தை அருளக்கூடிய மகத்தான விரதமாக இந்த மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக முருகன் நடத்தி வைப்பாருங்க. இப்போ போய் கேட்டு பாருங்க, இந்த ஆண்டு சஷ்டி விரதம் இருக்கீங்கன்னா அடுத்த ஆண்டுக்குள்ளேயே நல்லது நடக்கலாம்ல. அதுக்காகவாவது இந்த விரதத்தை இருக்கணும். கண்டிப்பாங்க. இப்போ கணவன் மனைவி சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை கிடைக்கும்னு சொன்னீங்க. இப்போ பெரும்பாலும் அடுத்த சந்தேகம் என்னவா இருக்குன்னா, இப்போ கணவன் மனைவி 2 பேருமே அந்த விரதம் இருக்கணுமா, இல்லை பெரும்பாலும் பெண்கள் மட்டும் தான் இருக்காங்க? ஸோ இது எந்த முறை இது பண்ணலாம்? ஒரு சில காரணங்கள்னால இப்போ மனைவி இருக்க முடியல, கணவன் மட்டுமே இருக்கலாமா? இந்த சந்தேகங்களுக்கான விளக்கம் என்னங்க? பொதுவாக மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னால் அது தம்பதியர் இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விரத முறை.
அப்படி இல்லை எங்களால் அப்படியான வாய்ப்புகள் அமையலை அப்படின்னு சொல்கிறவங்க கணவனும் இருக்கலாம், மனைவியும் இருக்கலாம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கையாக இருக்கு. இல்லை முடியலை, பெண்கள் தான் விரதம் அப்படின்னு சொன்னாலே இப்போ பெண்களுக்குன்னு ஆயிடுச்சு இல்லையா, விரதம்னாலே பெண்கள் தான் இருப்பாங்க அப்படின்னு ஆயிடுச்சு. மனைவி மட்டும் விரதம் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து பணியிட சூழலுக்கு போகிறாருங்க, வெளியே போகிறாரு வருவார், அவருக்கு பணி இருக்கும் அப்படின்னு. இப்போ பெண்களும் பணிகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விரதம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நல்லது. இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தரால் முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டுமே இருக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது இப்போ விரதம் இருக்கவங்களுக்கு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது தேவைப்படுங்க. ஏன்னா குழந்தை பாக்கியம் விரதம் மட்டுமே இருக்கிறத தாண்டியும் இந்த பரிகாரம் செய்தால் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னா அது என்ன பரிகாரங்க சார்? இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தில் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. இந்த பரிகாரம்னு சொன்னால் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம கடைகளில் பால் ஆடை அப்படின்னு சின்ன சங்கு கிடைக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய பால் சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வாங்கி நம்ம சொல்லக்கூடிய மற்ற வழிபாட்டு முறையோடு சேர்த்து முருகன்கிட்ட அதை வச்சுருங்க. தினமும் அதை வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு பால், காய்ச்சிய பாலை வந்து அதில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு அந்த பாலை என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய விரத நிறைவின் போது, அந்த நாளினுடைய நிறைவின் போது அதை நீங்கள் அருந்திக்கலாம். அருந்திட்டு இப்படி ஒரு 6 நாட்கள் முருகனுடைய திரு உருவப்படத்தின் முன்பாகவோ கலசத்தின் முன்பாகவோ நீங்கள் வழிபாட்டு செய்யக்கூடிய எந்த முருகனாக இருந்தாலும் சரி அங்கே வச்சுட்டு வழிபாடு செய்து முடித்த பிறகு 6 நாளுடைய நிறைவாயிரும். அடுத்து 7ஆவது நாள் திருக்கல்யாணம் நடக்கும் இல்லையா, அந்த திருக்கல்யாண நாளின் போது என்ன செய்யணும் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய கோயிலுக்கு வரக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்களா, குழந்தையோடு வரக்கூடிய தாய்மார்கள் இருப்பாங்கல்ல, அந்த சங்கை கழுவி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம். இந்த மாதிரி முருகனுக்காக நினச்சிருந்தோம், இதை நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. தாராளமாக அவங்க வாங்கிப்பாங்க. இந்த முறையை செய்து பாருங்கள். குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக அடுத்த ஆண்டுக்குள்ளே குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ பெரும்பாலும் கடந்த ஆண்டு கந்தசஷ்டி விரதம் இருந்து அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இப்போ கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாமே, கர்ப்ப காலத்தில் பெண்கள் வந்து இந்த விரதத்தை மறுபடியும் இருக்கலாமாங்க சார்? கர்ப்ப காலகட்டத்தில் மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலேயே கடுமையான விரதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் தான். கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் சஷ்டி விரதம் இருக்க தேவையே இல்லை. உங்களுக்கு அடுத்து வந்து பாலூட்டக்கூடிய தாய்மார்கள் அவங்களும் சஷ்டி விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகனை வழிபாடு செய்யுங்க. அன்றைய நாட்கள் எல்லாம் 6 நாட்கள் திருக்கல்யாணம், 7 நாட்களும் வழிபாடு செய்யுங்க. மற்ற வழிபாட்டு முறையில் முருகனை வழிபடுங்க. ஆனால் விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தவிர்க்கலாம். அதே மாதிரி நோயில் இருக்கக்கூடியவர்கள், இது வரைக்கும் நோயில் இருக்கிற ஏதாவது தீராத நோய்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களும் வந்து என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா சஷ்டி விரதம் இருக்க தேவையில்லை. முருகனை மனதாரை நினைத்தாலே போதும். ஏன்னா விரதம் அப்படின்னு சொன்னாலே எதை நம்மால் கட்டி காக்க முடியுமோ அதுதான் விரதம். இல்லைங்க என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் முருகனை மனசார வேண்டுங்க, அதுவே போதும். அதுக்கப்புறம் இந்த விரத நாட்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, அதிகமாக தண்ணீர் குடி. ஏன்னா உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அப்போ தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலையில் இந்த விரதம் இருக்கக்கூடியவங்க கட்டாயமாக தண்ணீர் குடிக்கணும், அதிகமான தண்ணீர் குடிக்கணும். குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கும் முறைகள் நம்ம பார்த்தோம். இப்போ திருமணத்துக்காகவே விரதம் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. விரதம் இருப்பது கட்டாயம் திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்குமாங்க? திருமணத்திற்காக மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கணும். என்னன்னாலும் பிரச்சனையாக இருக்கட்டும், எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுனால தான் திருமணம் நடக்கலன்னு. அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இல்லைன்னா ஜெராக்ஸ் போட்டுட்டு அந்த ஜாதகத்தினுடைய 4 முனைகள்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு தாலி கயிறு இருக்கு இல்லையா, மஞ்சள் கிழங்கோடு இருக்கக்கூடிய தாலி கயிறு அது மேலே வச்சு முருகனுடைய திருப்பாதத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. உங்களுடைய விரதம் ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்கள் இதை செஞ்சுட்டு அதில் ஒவ்வொரு நாளும் மலர்களை மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம முருகனுக்கு அர்ச்சிக்கக்கூடிய மலர்களை அந்த ஜாதக ஏட்டு மேலேயும் போட்டுகிட்டே வாங்க. 6 நாள் முடிஞ்சிடும். 7ஆவது நாள் திருக்கல்யாணம் வருது இல்லையா, முருகனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்குறப்ப இந்த ஜாதக ஏட்டையும் கூட இருக்கக்கூடிய இந்த மஞ்சள் கயிறையும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏட்டை எடுத்து பேக்கெட்டில் மடித்து வச்சுக்கோங்க அந்த பேப்பரை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தாலி கயிறு இருக்குல்ல, ஸ்தல விருட்சம் இருக்கும், அதில் கட்டக்கூடிய வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அந்த மரத்துக்கு பக்கத்தில் கட்டிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா சில கோயில்களில் அந்த தொட்டில் கட்டக்கூடிய மரம் இருக்கும் இல்லையா, அதுலேயே வேணால் நீங்கள் கட்டலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் உண்டியலில் செலுத்திடுங்க. இதுதான் திருமணத்திற்காக சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். இந்த முறையை செஞ்சு பாருங்கள், அடுத்த சஷ்டிக்குள்ளாக திருமணம் நடக்கும். இப்போ வந்து நம்ம யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் சார். இப்போ அடுத்த சந்தேகம் அப்படிங்கிறது வந்து விரத முறைகள் என்ன? ஏன்னா இப்போ 6 நாட்கள் இருக்கணும், அடுத்த திருக்கல்யாணம். இந்த நாட்களில் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த சந்தேகமாக இருக்குது. அதற்கான விளக்கம் கொடுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா பால் விரதம் இருப்பாங்க. தினமும் காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு வைக்கக்கூடிய அந்த காய்ச்சிய பாலை மட்டுமே அருந்தி விரதம் இருக்கக்கூடியது தான் பால் விரதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் விரதத்தோடு பழ விரதமும் எடுத்துப்பாங்க. பாலும்
பழமும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அது வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி, முருகனுக்கு வச்சுட்டு அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறையும் இருக்குது. ஒரு சில பேர் ரொம்ப கடுமையான விரதமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இளநீர் மட்டுமே அருந்துவாங்க. இளநீர் விரதம்னு பேர். 6 நாட்களும் இளநீர் மட்டுமே அருந்தி இருக்கக்கூடிய விரதம். அதை விட கடுமையான விரதம் என்னென்னா மிளகு விரதம். மிளகு விரதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அப்படிங்கிற மாதிரி, முதல் நாள் ஒரு மிளகு, அடுத்த நாள் 2 மிளகாய் எடுத்துப்பாங்க, 3வது நாள் 3 மிளகு அப்படிங்கிற மாதிரி 6 நாட்கள் வெறும் 6 மிளகு அப்படியே எண்ணிக்கையில் அப்படியே கூட்டிக்கிட்டே வந்து 7வது நாள் 7 மிளகு எடுத்துக்கிட்டு விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முருகனுக்கு ஒரு வேளை வந்து அந்த நெய்வேத்தியமாக வைக்கிறோம் இல்லையா, தினமும் வைக்கக்கூடிய அந்த நெய்வேத்தியம் இருக்குல்ல, அதையே கூட உணவாக எடுத்துக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, 3 நேரத்திலும் எங்களால் உணவு அருந்தாமல் இருக்க முடியாது, அதனால் ஏதேனும் ஒரு வேளையில் வந்து நாங்கள் வந்து உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க. இப்படி எது உங்களால் கடைபிடிக்க முடியுமோ அதை வந்து தாராளமாக கடைபிடிக்கலாம். இல்லைங்க எங்களால் முடியாது, விரதம் இருக்க முடியாது, வழிபாடு மட்டும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் தாராளமாக செய்யலாம். உங்களால் எந்த விரத முறையை கடைபிடிக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விரத முறையை கண்டிப்பாக செய்யலாம். இப்போ அடுத்த சந்தேகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சார், நம்ம எதை வைத்து வழிபடுவது? ஏன்னா முருகனுக்கு வந்து பல்வேறு வடிவங்களில் வந்து படங்கள் கிடைக்குது. கலசம் வைத்து வழிபடுவது பெரும்பாலான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க சார். வேல் வழிபாடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிலை வழிபாடு கூட இருக்குது. ஸோ நம்ம எந்த முருகனை எந்த உருவத்தில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறதா பெரிய சந்தேகம். கலசம் பற்றியும் நீங்கள் சொல்லிடுறீங்க. இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்த அளவுக்கு எப்படி முருகனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதா மிகப்பெரிய நுட்பமான விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இப்போ சிலை வச்சுருக்கிறாங்க, வேல் வச்சுருக்கிறாங்க, திருவுருவப்படம் கண்டிப்பாக இருக்கும். இந்த 3 இருந்தாலும் கூட ஏன் கலசம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வருது. இந்த கலசம் வைக்கக்கூடிய முறை தான் சஷ்டியினுடைய தாத்பரியமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் செய்கிறாங்க. இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கலசம் வைத்து முருகனை வழிபாடு செய்தல் என்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது. ஏன் அப்படின்னு கேட்டால், கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய கந்த புராணத்தில் தேவர்கள் முருகப்பெருமானை ஐப்பசி மாதத்தினுடைய வளர்பிறையில் கலசம் வைத்து வழிபாடு செய்தார்கள் அப்படின்னு குறிப்பை கொடுக்குறார். அதனால தான் நம்ம அந்த விஷயங்களை இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கலச வழிபாடு ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இல்லைங்க எங்களால் கலச வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க முருகனுடைய திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யலாம். இப்போ நாங்கள் சிலை வச்சுருக்கிறோம், வேல் வைத்திருக்கிறோம், என்னங்க செய்கிறது அப்படின்னு கேட்டால், இந்த சிலை வழிபாடும் வேல் வழிபாடும் எப்போவும் நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, மாதத்திற்கு செய்வீங்க, செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் செய்வீங்க, அது இருக்கட்டும். ஆனால் இந்த சஷ்டி முறையை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒன்று கலசம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா முருகனுடைய திருவுருவப்படம் பயன்படுத்தலாம். இப்போ இன்னும் சில பேர் கேட்பாங்க, முருகனுடைய திருவுருவப்படம் அப்படின்னு சொன்னால் நீங்களே முருகனுடைய 16 வடிவங்கள் பற்றி பேசுனீங்க, 16 வடிவத்தில் எந்த வடிவத்தை வச்சு நாங்கள் வழிபாடு செய்கிறது அப்படின்னு கூட அன்பர்கள் கேட்கலாம். அந்த கேள்விக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, முருகன் வள்ளி தெய்வானையோடு இணைந்திருக்கக்கூடிய வடிவத்தை தான் வைத்து வழிபாடு செய்யணும். அந்த உருவப்படத்தில் முருகனும் இருக்கணும், வள்ளியும் இருக்கணும், தெய்வானையும் இருக்கணும், வேலும் இருக்கிற மாதிரி, மயிலும் இருக்கிற மாதிரியான திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யும் போது சகல விதமான செல்வங்களும் கிடைக்கும். இப்போ கலசம் வைக்கணும் அப்படின்னு சொன்னீங்க, கலசம் எந்த முறைப்படி வைக்கலாங்க சார்? மகா கந்த சஷ்டிக்கு கலசம் வைக்கக்கூடிய முறை அப்படிங்கிறது அதுலேயும் நிறைய வழிமுறைகள் உண்டு. இந்த கலசம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட நமக்கு கோவிலில் இருக்கக்கூடிய கலசத்திற்கு நிகரான கலசத்தை நம்ம வீடுகளில் அமைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய வழிபாட்டு முறையே. தங்கம், வெள்ளி, செம்பு மாதிரியான எந்த ஒரு உலோகத்தினாலும் வைக்கலாம். இல்லைங்க இதெல்லாம் வாங்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த எவர் சில்வர் குடங்கள் இருக்கு இல்லையா, அது மாதிரியான கலசங்களை கூட எடுத்துக்கோங்க. ஏன்னா முருகன் எல்லாத்துலேயும் ஆவாகனம் ஆக தான் போகிறார். அப்படி இருக்கக்கூடிய முருகன் அந்த கலசம் எடுத்துக்கோங்க. இதுலேயும் 2 ப்ரொசீஜர் இருக்கு. முதல் வழிபாட்டு முறை நீரை நிரப்புவாங்க. நல்ல புனிதமான நீரை நிரப்பலாம். இந்த கலசங்களில் நீரை நிரப்புதல் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பானதாக கருதப்படுது. அது ஆற்றங்கரை நீராக இருந்தால் இன்னும் சிறப்பு. ஆற்று நீர் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏதேனும் அருகில் இருக்கக்கூடிய சுனை நீராக இருக்கலாம், இயற்கையிலிருந்து வரக்கூடியது. இல்லைங்க அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் மழை நீராக இருக்கலாம். இல்லை மழை நீரும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ஒரு குடத்தில் சுத்தமான நீர் இருக்கணும், நிறைகுட நீரை அப்படியே எடுத்துக்கும். இப்போ நீரை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் கொஞ்சம் வாசனை திரவியங்கள், பச்சை கற்பூரம், கோமியம் இதெல்லாம் சேர்த்துட்டு மலர்கள் தூவி உள்ள 11 காசுகள், அது வெள்ளி நாணயமாக இருந்தாலும் சரி, தங்க நாணயமாக இருந்தாலும் சரி, 1 ரூபாய் நாணயங்களாக இருந்தாலும் சரி, 11 ரூபாய் வந்து போடுங்க. இப்போ வெள்ளி நாணயங்கள் 11 நாணயங்கள் உள்ளே செலுத்திட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு எப்பயும் போல் 6 வெற்றிலை, இல்லை வெற்றிலை இல்லைன்னா மாவிலை,
ரெண்டையும் அமைச்சிட்டு மேலே தேங்காய் வைத்து, தேங்காய் வந்து நார் எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்த தேங்காயாக இருக்கணும். சுற்றி மஞ்சள் தடவிட்டு நடுவில் மட்டும் குங்குமம் வைத்து, எப்பயும் நம்ம கலச முறைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறை தான் இது. இது நீரை வைத்து வழிபாடு செய்கிறவங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த விரத முறை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நீர் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் செடி வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு அந்த நீரை வந்து வார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வீடெங்கும் தெளித்து விடலாம். பூஜை அறையை சுத்தம் செய்கிறதுக்கும் அந்த நீரை வந்து நம்ம வச்சுக்கலாம். அடுத்த முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிசியை நிரப்புவாங்க. அந்த கும்பத்தில் அரிசியை முழுசாக நிரப்புவாங்க. அப்படி நிரப்பி வழிபாடு செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சரிசி, சுத்தமான பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதை அந்த கலசம் முழுக்க நிரப்பிடுங்க. கொஞ்சமாக ஒரு துணியில், சிவப்பு துணியில் பருப்பு எடுத்துக்கோங்க. அது வந்து நீங்கள் பொங்கல் செய்கிற மாதிரியாக நீங்கள் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதோடு ஜவ்வாது, கொஞ்சமாக ஜவ்வாது, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், சுக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சிடணும். சேர்த்து வச்சுட்டு மற்றபடி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியான வழிமுறைகள் தான். அதை ரொம்ப அழகாக அலங்கரித்து மனைப்பலகையில் தான் வைக்கணும். அந்த கலசத்தை கீழே வைக்கக்கூடாது. மணப்பலகையில் வைக்கிறப்ப சிவப்பு துணி போட்டுருங்க. வெறும் மணப்பலகைக்கு மேலே கலசமோ திருவுருவப் படமோ, இப்போ திருவுருவப் படம் இந்த சஷ்டிக்கு இருக்கக்கூடியவர்கள் சும்மா அந்த படத்தை வைக்கக்கூடாது. மணப்பலகையின் மீது சிவப்பு துணி போட்டுட்டு, அது கலசமாக இருந்தாலும் சரி, உருவப்படமாக இருந்தாலும் சரி, ரெண்டையுமே வைக்கலாம். இப்படி வைத்து வழிபாடு செய்யும்போது அதனுடைய பலன் அபரிவிதமாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை என்ன செய்கிறது, வழிபாட்டு முறை முடிஞ்சதுக்கப்புறம் அரிசியை என்ன செய்வது அப்படின்னு கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் வச்சு இயலாதவர்களுக்கு இல்லை கோயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக வழங்கலாம். இப்போ இந்த விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வழிபாடு செய்யும் பொழுதாகட்டும், இல்லை விரதம் இருக்கும் பொழுதாகட்டும், எந்த விதிமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது, நான் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அது என்னவா இருக்குங்க சார்? மகா கந்த சஷ்டி விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடிய நபர்கள் கட்டாயமாக பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனுடைய திருவுருவப் படத்திற்கு தினமும் மலர்களால் அர்ச்சிக்கணும். அந்த மலர்களை தினமுமே மாற்றணும். அதுவும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காலை மாலை 2 வேளைகளிலும் பூஜை பண்ணுவாங்க. அதுதான் சரியான முறை. காலையில் மட்டும் பண்ணுறோம், மாலையில் பண்ண முடியலைங்க அப்படின்னு சொன்னால் அது கிடையாது. இந்த 6 நாட்களும் திருக்கல்யாணத்துக்கு அன்னைக்கு மட்டும்தான் காலையோட விரதத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். ஆனால் இது மீதி இருக்கக்கூடிய 6 நாட்களிலும் கண்டிப்பாக காலை மாலை 2 வேளையிலும் குளித்துவிட்டு முருகனை வழிபாடு செய்யணும். அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மலர்கள் பொறுத்தளவுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களால் அர்ச்சனை செய்யலாம். இல்லைங்க எங்களுக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், என்ன மலர் கிடைக்குதோ அதை வைத்து அர்ச்சனை செய்யுங்க. ஆனால் கண்டிப்பாக மலர்கள் இருக்கணும். இப்போ மலர்கள் இருக்கணும் அப்படிங்கிறப்பயே கண்டிப்பாக நெய்வேத்தியம் இருக்கணும். அதில் என்னென்ன நெய்வேத்தியம் அப்படிங்கிறத விரிவாக நம்ம பார்க்கலாம். இல்லைங்க நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தாலே ஏதாவது ஒன்று சமைச்சு வைக்கிற மாதிரி இருக்குது, எளிமையாக ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், வெற்றிலைப்பாக்கோட வாழைப்பழம் வைத்து வழிபடுதல் ரொம்ப சிறப்பு. இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, காலை ஒரு தடவை பூஜை பண்ணுறோம், மாலை ஒரு தடவை பூஜை பண்ணுறோம், இப்போ 2 நேரத்திலுமே வந்து நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், இயன்றவர்கள் அப்படி செய்யலாம். காலையில் ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம், மாலை ஒரு நெய்வேத்தியம் வைக்கலாம். இன்னென்ன நெய்வேத்தியங்கள் தான் வைக்கணும் அப்படின்னு அதற்கு தனியான வழிமுறைகளும் உண்டு. அப்படி பார்க்குறப்ப 2 நேரத்திலும் அந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. காலையில் வைக்க வேண்டிய நெய்வேத்தியங்களை வச்சுட்டு மாலையில் வெற்றிலை பாக்கு பழமோடு இருக்கக்கூடிய நெய்வேத்தியம் வைத்தால் போதுமானது. இப்போ இந்த நெய்வேத்தியம் வைத்த பிறகு அடுத்த நாள் இதை என்ன செய்கிறது? ஒன்று அந்த விரதம் இருக்கக்கூடியவர்கள் உணவு எடுத்துக்கிறதா இருந்தால் அவங்க அதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா அடுத்த நாள் அதை வந்து பசுமாட்டிற்கு கொடுத்துடணும். இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக செய்யணும். மந்திர ஜபங்கள், முருகனுடைய மந்திரங்களை தினமும் உச்சரிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சுத்தமான ஆடைகளை உடுத்தணும். பொதுவாகவே விரத நாட்களில் நம்ம சுத்தமான ஆடைகள் தான் உடுத்துவோம். ஆனால் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு பருத்தி ஆடை. ஏன் அப்படின்னா உடல் உஷ்ணம் அதிகரிக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், சஷ்டி விரதம் இருந்தவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யும் போதும் சரி, அந்த விரதத்தை மேற்கொள்ளும் போதும் சரி, உடலில் ஹீட் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த உஷ்ணம் அதிகரிக்கிறத விரதம் இருக்கக்கூடியவர்கள் உணரலாம். ஏன்னா 6 நாட்கள் கடுமையான விரதம் இருக்கக்கூடியவர்களுடைய உடலில் சூடு ஏறிக்கொண்டே இருக்கும். முருகன் வெப்பத்திலிருந்து வந்தவர் தானே, அந்த சூடு உள்ளே ஏற ஏற அதை தணிக்கக்கூடிய விதமாக பருத்தி ஆடை, சுத்தமான பருத்தி ஆடை அணியலாம். அப்படி இல்லைன்னா பட்டாடை, பட்டு வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட எப்படியும் பட்டுச்சேலை இருக்கும். மகா கந்தசஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கந்தசஷ்டி விரதம் இருக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா பட்டாடையே உடுத்துங்க 6 நாளும், மிகப்பெரிய சிறப்பாக அமையும். இதனுடைய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடை விஷயம் பேசியாச்சு. இந்த ஆடையினுடைய நிறம் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சையாக இருந்தால் இன்னும் சிறப்பு. 6 நாளுமே பச்சை நிறத்தில், எப்படியும் பச்சை நிறத்தில் வேட்டியாவது இருக்கும். பெண்களுக்கு ஏதாவது ஒரு சிலையாவது இருக்கும். அதை மாற்றி மாற்றி மற்ற சிலைகள் இருந்தது அப்படின்னா எப்படி நிறத்தில் ஒரு பச்சைக்கும் ஒரு சேலை வச்சுருப்பீங்க.
தினமும் பச்சை நிறத்தில் ஆடை அணியலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியலாம். இதுதான் வழிபாட்டு முறையில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளாக நம்ம பார்க்குறோம். பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த 7 நாட்களுமே கோயிலில் தங்கி கூட இந்த விரதம் இருக்கிறாங்க. திருச்செந்தூரில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு மிகப்பெரிய கூட்டம் அங்கே இருந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. சில நபர்கள் வீட்டில இருந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ எதை செய்யலாம், எதெல்லாம் அதிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு? மகா கந்த சஷ்டி விரதத்தை பொறுத்தளவுக்கு கோவில்களில் தங்கி நாங்கள் வந்து விரத முறையை கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க. நான் அலுவலகம் போகணுங்க, அதுக்கான வசதியெல்லாம் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணலாம், வீட்டில் இருந்தே இந்த விஷயங்களை கடைபிடிக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. கோவிலில் தங்கி வழிபடுதல் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, விரத நாட்களில் வேறு எங்கும் மனம் சலனப்படக்கூடாது, சஞ்சலம் அடையக்கூடாது, விரதம் எந்த ஒரு விதத்திலும் பாதிப்படையக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் கோவிலில் தங்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்தது. இன்றைய காலகட்டத்தில் அவ்வாறான வாய்ப்புகள் இல்லாத போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீடுகளிலும் கூட அந்த பூஜை முறையை விரத முறையை கடைபிடிக்கலாம். ஆனால் கோவிலில் தங்குவது இன்னும் சிறப்பானது. ஏன்னா வேறு எங்கும் மனம் சலனப்படாமல் இருக்கும். வீட்டில் இருக்கும்போது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொலைபேசி அழைப்புகள் வரலாம், வீட்டுக்கு யாராவது உறவினர்கள் வரலாம், வேறு எங்கேனும் நம்மளுடைய மனம் வந்து சஞ்சலப்படலாம். அதனால தான் கோயிலில் விரதம் இருங்க அப்படின்னு சொல்கிறது. அதுவும் குறிப்பாக எல்லாரும் திருச்செந்தூர் போயிடுவாங்க, நிறைய நாட்கள் தங்கி அங்கேயே இருந்து, இன்னும் சில பேர்லாம் நான் பார்த்துருக்குறேன், கரையிலே தங்கி விரதம் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ளே அந்த பிரகாரத்துக்குள்ளே போக மாட்டாங்க. காற்றடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, 6 நாளும் அந்த கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய மணலில் தங்கி விரதம் இருக்கக்கூடியவர்களும் அதிகமாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அடியார்களையும் நம்ம பார்க்க முடியுது. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான விரத முறையை பார்க்குறப்ப வீட்டிலிருந்தும் முருகனை தாராளமாக கந்தசஷ்டியினுடைய விரதத்தை செய்யலாம். இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சூரசம்ஹாரம், இந்த சூரசம்ஹாரத்தை பார்க்கும் பொழுது சில பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கும். அனைத்து தலைகளுமே எடுக்கும் வரை நம்ம பார்க்கணுமாம். சில நபர்கள் ஒரு தலை எடுப்பதை பார்த்தவுடன் விலகி அவங்க வீட்டுக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்ன முறைப்படி என்ன செய்யணும் சார்? மகா கந்தசஷ்டி விரதத்தில் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது தான் முக்கியமான நிகழ்வு. முருகன் அவதாரம் செய்ததே அதற்காகத்தானே. அப்படிப்பட்ட நிகழ்வை முழுவதுமாக பார்க்க வேண்டும். இந்த ஒரு தலை எடுத்தனே வீட்டுக்கு வந்துடுறேன், 2 தலை எடுத்தனே வீட்டுக்கு வந்துடுறேன், ஒரு தலை எடுத்தது தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை. முழுமையாக சூரசம்ஹாரம் நிறைவடையும் வரை பார்க்க வேண்டும். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்க்கணும். இல்லைங்க நான் வீட்டில் இருந்து பார்க்குறேன், என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ தான் நேரலையில் கண்டிப்பாக காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கக்கூடிய நேரத்தில் முழுவதுமாக பாருங்க. இப்படி பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, முருகா, ஆணவத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடிய சூரபதமுனை அழித்து ஒழித்து விட்ட, எனக்குள்ளேயும் அறிவை வைக்கக்கூடிய ஆணவம் இருக்கலாம், அதையெல்லாம் அழிச்சிட்டு எனக்கும் ஒரு நல்ல பாதை காட்ட மாட்டியா அப்படின்னு மட்டும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த மகா கந்தசஷ்டி விரதத்துக்குள்ளே முருகன் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பார். சூரசம்ஹாரம் பார்க்குற அனைத்து நபர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு குளிச்சுட்டு தான் அடுத்து திருக்கல்யாணம் பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது அது ஒரு இறப்புக்கு நிகரான ஒரு சம்பவம். ஸோ இந்த இடத்துல நம்ம குளிக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை சரியானதா தவறானதா? மகா கந்தசஷ்டியில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு யாரும் தயவு செஞ்சு என்ன பண்ண வேணாம், அந்த குளிக்கக்கூடிய விஷயம், நீராடுதல் அப்படிங்கிற விஷயத்த செய்ய வேணாம். ஏன்னா இது வந்து காலங்காலமாக எப்படி தொடங்கப்பட்டதுன்னு தெரில, ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நிறைய மக்கள் இதை வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. இது இறப்பு கிடையாது. சூரசம்ஹாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்குள் இருக்கக்கூடிய ஆணவத்தை அழித்து முருகன் நமக்கு அருள் செய்யக்கூடிய அற்புத திருக்காட்சி அப்படிங்கிறப்ப அதை கொண்டாடி மகிழனுமே தவிர இதை இறப்பு சடங்காகவோ இறப்பினுடைய குறியீடாகவோ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இறுதியாக விரதம் வந்து எந்த நேரத்தில் முடிப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பம் இருக்குங்க சார். ஏன் அப்படின்னா, திருக்கல்யாணத்துக்கு முன்பே விரதத்தை முடிச்சுட்டு தான் திருக்கல்யாணத்துக்கு வரணும்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க. சில நபர்கள் இருந்துட்டும் திருக்கல்யாணம் பார்த்த பின்பு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி நம்ம விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எந்த முறையை நம்ம கடைப்பிடிக்கலாம்? இந்த மகா கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறது பெரும்பாலான நபர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருக்கல்யாணத்திற்கு முடிந்த பிறகு உணவு அருந்துதல் அப்படிங்கிற விஷயத்தை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. அதுதான் சரியான முறையும் கூட. ஏன்னா சூரன் அழிந்த பிறகாக அன்னைக்கே சஷ்டி விரதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி 6 நாட்களும் முடித்து விட்டு உடனே வந்து சாப்பிடக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது விரத முறை ஆகாது. ஏன்னா அன்னைக்கு தான் சூரசம்ஹாரம் நிகழ்ந்து இருக்கிறது. அடுத்த நாள் காலை வரைக்கும் இவ்வளோ நாள் கடுமையான விரதம் இருந்தாச்சு, இன்னும் ஒரு வேளை தானே, மாலையில் சூரசம்ஹாரம் நடக்குது. இரவு மட்டும் நீங்கள் எதுப்பட்டீங்கன்னா இரவும் அந்த காலையில் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே வடபாயாசத்தோட முருகனே உங்களுக்கு அங்கேயே கோயில்களில் கொடுப்பாங்க இல்லையா, கோயிலுக்கு போகிறவங்க அங்கே சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் 7ஆம் நாள் திருக்கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் வடபாயாசத்தோட வீட்டில் படையல் போடுறப்ப அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். விரதத்தை எப்போ நிறைவு செய்யணும் அப்படின்னு கேட்டால்
திருக்கல்யாணத்தன்றுதான் மகா கந்த சஷ்டி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்ன முறைகள் கடைபிடிக்கணும், எதெல்லாம் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத விலாவரியாக பார்த்தோங்க சார். நம்ம நேரில் குறிப்பாக கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.